Hi all, welcome to TutorFlix. இந்த வீடியோவில் பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய டீட்டெயில்ஸ் என்னென்னு ஒரு ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் அண்ட் டைம். நோட்டிஃபிகேஷன் டேட் வந்தது நமக்கு 26 ஜூலையில் வந்துச்சு. லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னா 24/8, அதாவது ஆகஸ்ட் 24 நெக்ஸ்ட் வீக்கோட க்ளோஸ் ஆகுது. அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் எப்போன்னா 28 ஆகஸ்ட்லேருந்து 30th ஆகஸ்ட் வரைக்கும் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேப்பர் 1 என்ன அப்படின்னா நமக்கு இது 2 பேப்பராக கண்டக்ட் பண்ணுவாங்க. பேப்பர் 1 அண்டு பேப்பர் 2 ரெண்டுமே வேறு வேறு டேஸில் தான் இருக்கும், சேம் டேஸில் இருக்காது. பேப்பர் 1 என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான், பார்ட் ஏ. அடுத்தது பார்ட் பியில் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு. இந்த பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நம்ம பாஸ் ஆனால் தான் பார்ட் பியும் பேப்பர் 2வும் நமக்கு வேலிடேட் பண்ணுவாங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 26/10/2024 அக்டோபர் 26 மார்னிங் 9:30 to 12:30 வரைக்கும் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் ஜென்ரல் ஸ்டடீஸ் எக்ஸாமும் நடக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் மேத்தமெட்டிக்ஸும் 14லேருந்து 23க்குள்ளே ஏதாச்சும் ஒரு டேட்டில் நடக்கும். 19 and 20 நடக்காது. ஓகேவா? இப்போ நம்ம 14 வச்சுக்கிட்டா கூட நமக்கு ஆல்மோஸ்ட் இன்னும் 55 days இருக்குது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண. அடுத்தது எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் ஏ, பேப்பர் 1ல் பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு சொன்னேன்ல, அது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படித்தா போதும். அதில் 100 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்ஸு, இப்போ டோட்டல் 150 மார்க்ஸு. இந்த 150 மார்க்ஸில் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம் இந்த கேட்டகரியில் வரவங்க எல்லோரும் 60 எடுத்தால் போதும். அதர்ஸுக்கும் 60 தான். அப்போது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு 100 கொஸ்டின்னு, ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்கு, டோட்டல் 150 மார்க்ஸு. அந்த 150க்கு 60 எடுத்தால் தான் நம்ம எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வரும். அப்போ தான் நம்ம பேப்பரை வேலிடேட் பண்ணுவாங்க. அடுத்தது பேப்பர் 1ல் பார்ட் 2 என்ன, ஜென்ரல் ஸ்டடீஸு. இது டிகிரி ஸ்டாண்டர்டில் 75 கொஸ்டின்ஸ் வரும். ஆப்டிடியூடில் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் 25 கொஸ்டின் வரும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக நமக்கு 3 hours டைமு. பேப்பர் 1க்கு 3 hours டைமு. இப்போ பார்ட் பி இருக்கு இல்லையா, ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட், இது வந்து 150 மார்க்ஸு. 100 கொஸ்டின்னு, சேம் 1.5 மார்க் ஒரு கொஸ்டினுக்கு, மொத்தம் 150 மார்க்ஸு. இந்த 150க்கு இவ்வளோ தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த எலிஜிபிலிட்டியும் கிடையாது. இப்போ தமிழுக்கு வந்து 150ல் கம்பல்சரி 60 எடுக்கணும். ஆனால் பார்ட் பிக்கு அப்படி கிடையாது. இது வந்து OMR பேஸ்டில் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸாக நமக்கு கேட்பாங்க. அடுத்தது பேப்பர் 2 தான் நம்மளோட மேஜர் பேப்பர். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்க அதை செலக்ட் பண்ணணும், மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்க அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுக்கும் நமக்கு 3 hours டைமு. ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க்கு, டோட்டல் 300 மார்க்ஸ். இது மட்டும் நமக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக நடக்கும். அப்ஜெக்டிவ் டைப்பு தான், ஆனால் கம்ப்யூட்டரில் நடக்கும். இப்போ இந்த 300 + 150 மொத்தம் 450 மார்க்ஸ் தான் நமக்கு எக்ஸாம். பேப்பர் 1ம் பேப்பர் 2வும் சேர்த்து 450 மார்க்ஸ்க்கு. இந்த 450க்கு 135 வாங்கினா தான் நம்ம எலிஜிபிள். ஓகேவா? அதர்ஸ் கேட்டகரியில் வரவங்க 180 வாங்கணும். இந்த எஸ்சி, எஸ்சிஏ, பிசி, எம்பிசி, பிசிஎம் எல்லாம் 135 வாங்கணும். எவ்வளோக்கு? 450க்கு. இதை வாங்கினா தான் நம்ம எலிஜிபிள். ஓகேவா? இப்போது இந்த ரெண்டையும் சேர்த்து தான், இதில் இவ்வளோ வாங்கணும், இதில் இவ்வளோ வாங்கணுன்னாலாம் நமக்கு எதுவும் கிடையாது. பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டும் சேர்ந்து நமக்கு 135க்கு மேலே இருக்கணும். ஓகேவா? அடுத்தது இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிசர்ச் அசிஸ்டண்ட், இதுக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். ரிசர்ச் அசிஸ்டண்ட்டுக்கு யார் அப்ளை பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்க, பிஜி ஸ்டாட் ஆர் மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ரிசர்ச் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர், இதுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் மேத்தமெட்டிக்ஸ் ஏதாச்சும் ஒன்றில் ஒரு பேசிக் டிகிரி முடிச்சிருக்கணும், யூஜி முடிச்சிருந்தாலே போதும்.
அடுத்தது பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன். இதுக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸ் இந்த 3ல் ஏதோ ஒரு கோர்ஸ் யூஜியில் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா போதும். இப்போது இந்த 3 எக்ஸாமுக்குமே மேத்தமெட்டிக்ஸ் அப்ளை பண்ணலாம். இதுக்கு மட்டும் பிஜி முடிச்சிருக்கணும். பேலன்ஸ் 2க்கும் யூஜி முடிச்சிருந்தா போதும். நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் பார்க்கலாம். பிசிஎம், எம்பிசி, டிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரிக்கெல்லாம் நம்மளோட எக்ஸாமுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. இந்த கேட்டகரியில் இல்லாமல் வேறு ஏதாவது கேட்டகரியில் இருந்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஏஜ் லிமிட் இருக்குது. அது நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க. பட் இந்த கேட்டகரியில் வரவங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. என்ன ஏஜ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சிலபஸ் பாருங்கள். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இலக்கணம், மொழித்திறன் பயிற்சி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. செய்யுளோ உரைநடையோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஈஸியாக படிச்சிடலாம். மெயின் இலக்கணம் தான். இலக்கணமும் புக் பேக்கில் அந்த எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ட்ரான்ஸ்லேஷன் அந்த மாதிரி அதெல்லாம் தான் இருக்குது. 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் படித்தா போதும். அடுத்தது மேத்தமெட்டிக்ஸ்க்கு உங்களுக்கு அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி, கால்குலஸ், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், வெக்டர் கால்குலஸ், ஃபோரியர் சீரியஸ் அண்ட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ், ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், டைனமிக்ஸ், ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஆல்மோஸ்ட் யூஜிடிஆர்பி படித்தவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா சேம் யூனிட்ஸ் தான். டிஆர்பி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது ஈஸியாக தான் இருக்கும். சிலபஸ் பார்த்திங்கன்னா டிஆர்பி அளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்காது. கொஞ்சம் இடையில உங்களுக்கு நிறைய டாபிக்ஸ் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். கொஸ்டினும் டிஆர்பி லெவலுக்கு எடுக்க மாட்டாங்க, டைரக்ட் கொஸ்டின்ஸாக தான் நிறையா கேட்பாங்க. ஸோ டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும் அதை விட. அண்டு இன்னொன்று என்ன அப்படின்னா, பேப்பர் 1 பேப்பர் 2ல் இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, மேக்ஸ் நிறையா யூனிட்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதில் எல்லாமே தரவாக வச்சுக்கோங்க. 10 யூனிட்ஸும். பேப்பர் 1 ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான டாபிக்ஸ் மட்டும் படிச்சுக்கலாம். சப்போஸ் குரூப் 2 குரூப் 4 அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் பேப்பர் 1 நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 6 யூனிட்ஸ் வரைக்கும் தரவாக படிச்சிங்க அப்படின்னாலே ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம், நல்லா ஹை மார்க்கும் எடுக்கலாம். அதை நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி டிஆர்பி எக்ஸாம்ஸ் யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா மேக்ஸில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். பேப்பர் 1ல் வந்துட்டு பாலிட்டிக்ஸு, ஆப்டிடியூட் கம்பல்சரி படிக்கணும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ பாலிட்டிக்ஸ், ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. குரூப் எக்ஸாமுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் பேப்பர் 1 நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு பேப்பர் 2 மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் ஒரு 6 யூனிட்ஸ் கிட்ட கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் கம்பல்சரி நீங்கள் 10th யூனிட் படிக்கணும். ஏன்னா இந்த போஸ்ட்டே வந்து பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன் தான். அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ வந்துட்டு 10th யூனிட் கம்பல்சரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். டெஸ்ட் பேட்ச் வந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது, 9th ஆகஸ்ட்லேருந்து. என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா, ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ் கிடைக்கும், டெய்லி டெஸ்ட் நடக்கும், உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கிடைக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் நடக்கும். அது போக ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ ஈஸியாக போடலாங்கிற ஷார்ட்கட் ட்ரிக்ஸும் கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போக உங்களுக்கு என்ன ஃபீச்சர் அப்படின்னா, மொத்த ஃபீஸும் ஸ்டார்டிங்லேயே கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ எனக்கு ஒரு 2 யூனிட்டுக்கு மட்டும்தான் வேணும், பேலன்ஸ் எல்லாம் நான் வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் 2 யூனிட்ஸ்க்கு மட்டும் கூட சேர்ந்துக்கலாம். உங்களுக்கு எப்போ எந்த யூனிட் வேணுமோ அதுக்கு மட்டும் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 10 யூனிட்ஸ்க்கும் கம்பல்சரி சேரணும், மொத்த ஃபீஸும் பே பண்ணணும்னு கிடையாது. 10 யூனிட்ஸும் வேணுங்கிறவங்க மொத்தமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு வந்துட்டு யூனிட் டெஸ்ட்டும் கம்பல்சரி இருக்கும். யூனிட் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் இருக்கும். எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு வீடியோஸ் அவைலபிலிட்டி, அக்சசிபிலிட்டி எல்லாமே இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆக போகுது. 55 டேஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் 50 டேஸ்க்கு முன்னாடியே நம்ம ரிவிஷனே கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.